without cycle. Cycle means என்னமா is a closed. ஜென்ரலாக நம்ம பார்க்க ட்ரீன்றது என்ன அப்படின்னா சேம் மரத்தில் கண்டிப்பாக வந்து எந்த ஒரு க்ளோஸ் ரூம் இருக்காது. ஓகேவா, முடிவு அப்படின்றதே இருக்காது. அது பிரிஞ்சு பிரிஞ்சு கிளையாக போயிட்டுருக்கும். ஸோ அதுதான் வந்து ட்ரீ. ஸோ அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அது மெயினாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரீலேருந்து ஸ்பேனிங் ட்ரீ. ஸோ ஸோ ஸ்பேனிங் ட்ரீ வச்சு என்ன அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போகும்போது நிறைய வேஸ் இருக்கும். ஸோ அந்த வேஸில் எந்த வேஸில் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம சீக்கிரமாக போகலாம் அப்படின்றது தான் மெயினாக இதில் பார்க்க போகிற விஷயம். ஸோ இதில் 2 அல்காரிதம் பார்க்க போகிறோம், பிரிம்ஸ் அண்ட் கிறிஸ்கல் அல்காரிதம். ஸோ இதுதான் வந்து இந்த அல்காரத்தை யூஸ் பண்ணி தான் மினிமம் ஸ்பேனிங் ட்ரீயை ஃபைன் பண்ணுறோம். ஸோ இந்த அல்காரத்தை யூஸ் பண்ணி தான் மினிமம் ஸ்பேனிங் ட்ரீயை ஃபைன் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ இந்த மெயினாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we can shortest path. Okay, shortest path. Okay, we can find the shortest path. So okay, so now definition of tree. A connected acyclic graph is called a tree. In other words, a connected graph with no cycle is called a tree. Okay வா, ட்ரீ அப்படின்றது என்ன அப்படின்னா acyclic graph. First one என்ன அப்படின்னா is a connected acyclic graph. In other words, a connected graph with no cycle is called a tree. The edges of a tree are known as a branch. எட்ஜ்ன்றது நம்ம என்ன பண்ணுறோம், ஆல்ரெடி ஸ்டார்டிங் இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கும்போது எட்ஜ்ன்றது பிரான்ச்னு சொல்லியிருக்கோம். The elements of tree is called the nodes. Okay, the elements of called the nodes. The nodes without child nodes are called the leaf nodes. Okay, so example, we can see the example. So 4 vertices, 3 edges, that means a branch. ஸோ கண்டிப்பாக அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சைக்கிளுமே ஃபார்ம் ஆகல. சைக்கிள் மீன்ஸ் ஏ க்ளோஸ்ட் ரீஜன். ஃபுல்லுமே இது ஓப்பன் ரீஜன், இஸ் அன்பவுண்ட் ரீஜனாகவே தானே இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ட்ரீ. ட்ரீயோட ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ அதில் அதில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஈக்குவல் கண்டிஷனும் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இதை வச்சுட்டு அதை ப்ரூவ் பண்ணலாம். ஸோ அதை வச்சுட்டு இதை இஃப் அண்ட் ஒன்லி கண்டிஷனும் எக்ஸிஸ்ட் ஆகிற ப்ராப்பர்ட்டிஸும் will occur the trio. So first one, every tree which has at least 2 vertices should have at least 2 leaves. Next, let T be a graph with n vertices. Then the following statements are equivalent. First one, T is a tree. T contains no cycles and has n-1 edges. T has connected and has n-1 edges. T is connected graph and every edge is a cut edge. Any vertices of graph T are connected by exactly one path. T contains no cycles and for any new edge E, the graph T plus E has exactly one cycle. Every edge of a tree is a cut edge. Adding one edge to a tree defines exactly one cycle. Every connected graph contains a spanning tree. Every tree has at least 2 vertices of degree 2. ஓகேவா, ஸோ இது ஃபுல்லுமே இந்த ட்ரீயோட ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ எல்லாமே நம்ம என்ன பண்ணோம்னா மெமரியில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸோ எல்லா ப்ராப்பர்ட்டிஸும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு டெஃபினேஷன் ஃபாரஸ்ட். இந்த ஃபாரஸ்ட்னால் நம்ம ஜென்ரலாக பார்க்குறது ஃபாரஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நிறைய மரம் இருக்கும். ஸோ நிறைய மரம் இருக்கும். ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் என்ன பார்த்தோம் அப்படின்னா ட்ரீன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ நிறைய மரம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நிறைய ட்ரீஸ் இருக்கிறத நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா இஸ் ஏ ஃபாரஸ்ட்னு சொல்ல போகிறோம். ஸோ அந்த ஃபாரஸ்ட்டுக்கு கண்டிப்பாக ஏசைக்ளிக் கிராஃப் கண்டிப்பாக எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ ஒவ்வொரு ட்ரீவையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ஒரு ட்ரீ, செகண்ட் ஒரு ட்ரீ, தேர்ட். ஸோ அப்படின்னா காம்பனண்ட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகிரும். ஃபஸ்ட்டு காம்பனண்ட், செகண்ட் காம்பனண்ட், தேர்ட் காம்பனண்ட். ஸோ காம்பனண்ட் எக்ஸிஸ்ட்னா கண்டிப்பாக அந்த கிராஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டிஸ்கனெக்டட் ஒன்னாக இருக்கும். ஸோ அப்படின்னா நம்மளுக்கு டிஸ்கனெக்டட் கிராஃப்னு நம்ம அதை சொல்லலாம். ஸோ டிஸ்கனெக்டட் கிராஃப் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதில் காம்பனண்ட்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேவா, now the definition, a disconnected acyclic graph is called a forest. In other words, a disjoint collection of trees is called a forest. Okay, we can see the example, the first one, second one. So 2 components is there. This is a disconnected acyclic graph, no cycle graph, disconnected acyclic graph. Next is spanning trees.
ஸோ ஸ்பேனிங் ட்ரீ மீன்ஸ் என்னன்னா ஸ்பேனிங் சப்கிராஃப் என்ன கண்டிஷனோ அதே சேம் கண்டிஷன் தான். ஸோ கிராஃபில் இருக்க ஜீன்ற கிராஃபில் இருக்க எல்லா ஒடிசஸும் சப்கிராஃப்லேயும் இருக்கணும். ஓகேவா? எல்லா ஒடிசஸும் கண்டிப்பாக என்னது சப்கிராஃப்லேயே எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ அதே தான் ட்ரீக்கும் அதே சேம் கண்டிஷன். இன்னும் எக்ஸ்ட்ரா அங்கே ஒன்றுனா இஸ் அன்டைரக்டட் கிராஃபாக இருக்கும் அந்த ட்ரீன்றது. ஓகே, இப்படி ஜிபிஏ கனெக்டட் கிராஃப். தென் த சப்கிராஃப் ஹச் ஆஃப் G is called a spanning tree of G. If H is a tree, H contains all bodies of G. Next, a spanning tree T of an undirected graph G is a subgraph that includes all of vertices of G. இப்போ நம்ம என்ன கண்டிஷன் சொல்லணும், ஃபஸ்ட்டு வந்து ட்ரீயாக இருக்கணும். It contains all vertices of G. So and as well as is a undirected graph. We can see the example. The first graph is G, the second graph is a subgraph of G. So it contain all vertices of G. We can see the example. Next, rooted tree. Rooted tree means என்ன அப்படின்னா ட்ரீக்கு மிக முக்கியமான ஒன்றே அப்படின்னா ரூட் தான். ஸோ அதை ரூட்டை வச்சு தான் எல்லாமே லீஃப்லேருந்து மற்றபடி எல்லா ஒரு விஷயமும் டெவலப் ஆகிறது எல்லாமே வந்து ரூட்டோட வேல் தான். ஸோ அங்கேயே அதே மாதிரி தான் இங்கே ரூட்டுன்றது மிக முக்கியமான ஒன்று ட்ரீக்கு. ஓகேவா? ஸோ நவ் த definition of rooted tree. A rooted tree is called a acyclic graph with a special node that is called the root of the tree, and every edge directly or indirectly originates from the root. ஓகே, நம்ம என்ன சொன்னோம்னா எவ்ரி எட்ஜ் ஒவ்வொரு எட்ஜுமே வந்து டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ ஸோ ஆர்கனைட் த ரூட். ஓகேவா? ஸோ ரூட்ன்றது இஸ் ஏ connected graph and acyclic graph. So next one, ordered rooted tree is ordered rooted tree is a rooted tree where the children of each internal vertex are ordered. Okay, next another ordered rooted tree. So ordered rooted tree என்னது first one is a rooted tree. Okay வா? So rooted tree இருக்கு where the children of each internal vertex are the ordered. So next, if every internal vertex of a rooted tree has a not more than m children, it is called a m array tree. If every internal vertex of a rooted tree has exactly m children, it is called a full m array tree. Okay, not more than m children, so exactly m children. Okay, so not more than m children means the m array tree. The exactly m children means the full m array tree. Okay, if m equal to 2, the rooted tree is called a binary tree. m ஓட வேல்யூ 2 வந்தா கண்டிப்பா அது வந்து என்னது binary tree. This is the example for the rooted tree. We can see internal node and then the leaf of the node. Is the best example என்ன சொல்றோம் அப்படின்னா the real lifeல grandfather father and mother is a parents ஓட son and daughter. This is the example of the real life. Okay, so grandfather, so அந்த ஒரு ஜெனரேஷன், ஸோ அதுக்கு அடுத்த உள்ள பேரண்ட்ஸோட ஜெனரேஷன், ஸோ அதுக்கு அடுத்தோட சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸோட ஜெனரேஷன். ஓகே, இதுதான் வந்து என்னது இஸ் a rooted tree is the best example. So next, binary search tree. Binary search tree is a binary tree which satisfy the following property. First property 1, x in left subtree of a vertex v, value of x less than or value of v. Property 2, y in right subtree of vertex v, value of y greater than or value of v. Okay, left. So rooted tree க்கு ரெண்டா பிரிச்சோம் அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு லெஃப்ட் சப்ட்ரீக்கு ஒரு கண்டிஷன், அகைன் ரைட் சப்ட்ரீக்கு ஒரு கண்டிஷன். ஸோ த வேல்யூ ஆஃப் ஆல் த vertices of the left subtree of an internal node v are less than or equal to v, and the value of all vertices of the right subtree of the internal node v are greater than or equal to. ஸோ இப்போ நோட்டேஷன் நம்ம என்ன சொன்னோமோ அதை தான் தியரட்டிக்கலாக சொல்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ இந்த நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் ஃப்ரம் the root node to the deepest node is the highest of the binary search tree. Okay, so next we can see the example of binary search tree. We can see, so next minimum
spanning tree. So minimum spanning tree அப்படின்றது is a minimum value choose in a weighted graph. A minimum spanning tree is a spanning tree that has the minimum weight that all the other spanning tree of this same graph. ஓகேவா, மினிமம் ஸ்பானிங் ட்ரீங்கிறது அந்த கிராஃபில் இருக்கிற மினிமம் வேல்யூ சூஸ் பண்ணுறது, மினிமம் வெயிட்டை சூஸ் பண்ணுறது. ஸோ அதுதான் மினிமம் ஸ்பானிங் ட்ரீ. இதுக்கு நோட்டேஷன் எம்எஸ்டி, மினிமம் ஸ்பானிங் ட்ரீ. Okay, the real world situation, their weight can be measured a distance, traffic load, or any arbitrary value of denoted by to the edges. From the edgesக்கு நம்ம numeric value assign பண்ணுறதான். So in real life. So next minimum spanning tree algorithm. So two important algorithm. So we shall learn about the two most important spanning tree algorithm. First one Kruskal algorithms, second one Pum's algorithm. So application of spanning tree. The spanning tree is basically used to find a minimum path to connect all nodes in a graph. Minimum path la எல்லா நோட்ஸ்மே கவர் பண்ணுற மாதிரி ஒரு find out பண்ணுறது is a minimum path. Common application of spanning tree are civil network planning, computer network routing protocol, cluster analysis. ஓகேவா, இது வந்து ஜென்ரலாக வந்து இது எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்ட். ட்ரீன்னு எடுத்துக்கிட்டாமே ஃபுல்லுமே கம்ப்ளீட்டாக வந்து என்னன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு தான். சிவில் நெட்ஒர்க், கம்ப்யூட்டர் நெட்ஒர்க், கல்ஸ்டர் ஆல்சோ is a computer basis. So next general properties of spanning tree. We now understand that one graph can have more than one spanning tree. The following are a few properties spanning tree connected to a graph G. First one, a connected graph G can have more than one spanning tree. Okay, wow. Next, all possible spanning trees of a graph G have the same number of edges and vertices. All possible spanning tree of graph G have the same number of edges and vertices. Okay, இந்த ஸ்பானிங் ட்ரீ நம்ம எடுக்கிறது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கனெக்டட் கிராஃபில் ஒரே ஒரு ஸ்பானிங் ட்ரீ தான் ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ நிறைய வேஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதான் ஃபஸ்ட்டு ஒன். அதை செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, இந்த ஸ்பானிங் ஆல் பாசிபிள் ஸ்பானிங் ட்ரீயோட எல்லா இதுவுமே எப்படி இந்த நம்பர் ஆஃப் வோல்டேஜஸ் எட்ஜஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சேமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு, இந்த ஸ்பானிங் ட்ரீ டஸ் நாட் ஹாவ் எனி சைக்கிள், that means loops. Okay, that means loops. Removing one edge from the spanning tree will make graph disconnected. That is, spanning tree is minimally connected. Okay, so ஒரு எஜ்ஜை நம்ம ரிமூவ் பண்ணுறோம், ஸ்பேனிங் ட்ரீல ஒரு எஜ்ஜை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா கிராஃப் வில் பி டிஸ்கனெக்டட். தட் மீன்ஸ் ஸ்பேனிங் ட்ரீ இஸ் ஏ மினிமலி கனெக்டட். ஓகே, ஸ்பேனிங் ட்ரீ என்ன சொல்லலாம்னா மினிமலி கனெக்டட். ஒரு எஜ்ஜை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா மினிமலி கனெக்டட். So next point, adding one edge to the spanning tree will create the circuit or loop. That spanning tree is maximally acyclic. ஓகேவா, அது ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆட் பண்ணுறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து ரிமூவ் பண்ணுறோம், நெக்ஸ்ட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணும்போது மினிமலி கனெக்டட் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆட் பண்ணும்போது we will create the maximally acyclic graph will be exist. So next, mathematical properties of spanning tree. Mathematical properties. First one, spanning tree has the n minus edges where n is the number of nodes, that means vertices. Second one, from a complete graph, by removing maximum e minus n plus 1 edges, we construct a spanning tree. Okay, from a complete graph, by removing maximum this value, that value e minus n plus 1 edges, we construct a spanning tree, complete graph. A complete graph can have the maximum n minus 2 number of spanning trees. A complete graph can have maximum n minus 2 number of spanning trees. So next, now discuss about the Kruskal algorithm to find the minimum cost spanning tree.
Okay, critical algorithm to find the minimum cost spanning tree. The first point, this algorithm treats the graph as a forest. Okay, forest, and every node it has an individual tree. Every node one then they say individual tree. So next point, a tree connects to another only and only if it has the least cost among all available options and does not like MST property. MS na minimum MST properties. Next, to understand the critical algorithm, let us consider the following example. To understand the critical algorithm, let us consider the following example. We can see the example. So A, B, C, D, T, S. Okay, ஒவ்வொரு எட்ஜுக்கு நம்ம வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம். say weight of the graph. So step 1, remove all loops and parallel edges. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒன்று என்ன பண்ணுறோம் அப்படின்னா லூப்பையும் parallel edge ரிமூவ் பண்ணுறோம். ஓகேவா, ரிமூவ் ஆல் லூப்ஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட், ரிமூவ் ஆல் லூப்ஸ் அண்ட் parallel edges ஃப்ரம் த கிவன் கிராஃப். ஓகேவா, இந்த கிராஃபில் என்ன பண்ணுறோம், லூப்பையும் parallel edgesஸும் அது இப்போ ரிமூவ் பண்ணுறோம். அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எட்ஜ் ஒன்றது லூப், அகெயின் எட்ஜ் 9ன்றது is a parallel edges. So we can remove the parallel edges and loop. So next, in case of parallel edges, keep the one which has the least cost associated and remove all others. Okay, so in case of parallel edges, keep the one which has the least cost associated and remove all others. Okay, least cost na the value assign ஆகுதுல, ஒவ்வொரு வேல்யூ நம்ம என்ன பண்ணோம், லீஸ்ட் வேல்யூ சூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ரிமூவ் பண்ண போகிறோம். அப்படி ரிமூவ் பண்ணும்போது ஃபைனல் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இஸ் எ ஸ்பேனிங் ட்ரீ, ஷார்ட்டஸ்ட். ஸோ மினிமம் ஷார்ட்டஸ்ட் உள்ளது மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ exist. So step 2, arrange all the edges in the increasing order of weight. Okay, the next step is to create the set of edges and weights and arrange them in the ascending order of weights. Okay, so we can see the table. So on the B, D, so B, D க்கு வந்து என்ன வேல்யூ, பிக்கும் டிக்கும் உள்ள வேல்யூ 2. அகைன் அடுத்த பிக்கும் டிக்கு உள்ள வேல்யூ வந்து 5. ஸோ டிக்கும் டிக்கு உள்ள வேல்யூ வந்து 2. ஏக்கும் பிக்கு உள்ள வேல்யூ வந்து 6. அகைன் பிக்கும் சிக்கு உள்ள 4. டிக்கும் சிக்கு உள்ள வேல்யூ 3. அகைன் ஏக்கும் சிக்கு உள்ள 3. அகைன் சிக்கும் எஸ்ஸுக்கு உள்ள 8. அகைன் ஏக்கும் எஸ்ஸுக்கு உள்ளது 7. ஓகேவா, ஸோ திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் த டேபிள். we can see அரேஞ்ச் பண்ணுறது அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. 2 2 அகைன் 3 3 4 5 6 7 8. ஸோ நெக்ஸ்ட்டு MST ascending weightage. ஸோ ஸ்டெப் 3, add the edge which has the least weightage. Okay, now we start adding the edge to graph beginning from 1 which has the least weight. Okay, which has the least weight. First என்ன பண்ணால் least weight என்ற பார்க்கும். Throughout the we shall keep the checking that spanning properties remain set. In case by adding one edge the spanning tree property does not hold, then we shall consider not a include the edge. ஓகே, அந்த ஸ்பேனிங் ட்ரீ நம்ம ஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ அதில் வந்து எந்த ஒரு எட்ஜு நம்ம ஆட் பண்ணோன்னா அந்த கிராஃப் வந்து நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி, அந்த ஸ்பேனிங் ட்ரீ ப்ராப்பர்ட்டி அதை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா விட்டுரும். ஸோ அதை தான் அங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த we can see the example. ஸோ we can see the example. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வெயிட் என்ன அப்படின்னா 2 2. ஸோ ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம். 2 2ன்றது இஸ் ஏ மினிமம் வெயிட். So next, the least weight is 2 and the edges involved are B, D and D, T. Okay, we add them. Okay, we add them. So adding them does not violate spanning tree properties. So we continue our next edge selection. Okay, first இது ஒன்று முடிச்சிட்டோம். ஸோ லீஸ்ட் 2ன்றது. ஸோ அடுத்த எட்ஜ் வந்து நம்ம சூஸ் பண்ண போகிறோம். அடுத்த லீஸ்ட் லெவலில் இருக்கிறத வந்து 3 3. we can see the example பாருங்கள். 3 இது எங்கே இருக்குது அப்படின்னா சிக்கும் டிக்கும் நடுவில் இருக்குது. அகைன் இது வந்து என்னது ஏக்கும் சிக்கும் நடுவில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் காஸ்ட் இஸ் 3. அண்ட் அசோசியேட் எஜஸ் ஆர் ஏ, சி, சி, டி. ஓகேவா, we add them again. Okay, we add them again.
ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணோம், 2 2 சூஸ் பண்ணியாச்சு. அகைன் அடுத்து என்ன பண்ணுறோம், 3 3. இப்போ நெக்ஸ்ட்டு காஸ்ட் இன் டேபிள் இன் இஸ் 4. ஸோ அதை அடுத்த விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்தது வந்து என்ன அப்படின்னா 4 தான். 2க்கு அப்புறம் 3, 3க்கு அப்புறம் என்ன அப்படின்னா 4 அப்படின்னா. அண்ட் வி அப்சர்வ் தட் ஆடிங் இட் வில் கிரியேட் த சர்க்கியூட் இன் த கிராஃப். ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா சூஸ் பண்ணியிருக்க வேல்யூஸ் 2, வி கேன் சி த எக்ஸாம்பிள் 2 2. ஓகே, அகைன் 3 3. ஸோ இந்த 4 நம்ம எடுத்துட்டோம்னா அங்கே என்ன நம்மளுக்கு கிடைச்சி அப்படின்னா சர்க்கியூட் வந்து கிடச்சிருது. 4 நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா as the least value of 4. ஸோ 4 இன்க்ளூட் பண்ணிட்டோம்னா நம்ம இப்போ செலக்ட் பண்ண வேல்யூவோட அது அந்த 4ன்றது இன்க்ளூட் ஆகும்போது அங்கே என்ன பண்ணுறது, சர்க்கியூட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக நம்மளது சர்க்கியூட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகக்கூடாது. சப்போஸ் சர்க்கியூட் எக்ஸிஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து ட்ரீயோ ஸ்பேனிங் ட்ரீயோன்னு சொல்ல முடியாது. ஸோ வி இக்னோர் இட். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இக்னோர் பண்ணுறோம். இந்த ப்ராசஸ் ஆஃப் வி ஷால் இக்னோர் அண்ட் அவாய்ட் ஆல் த எட்ஜஸ் த கிரியேட் ஏ சர்க்கியூட். ஓகேவா. எந்த எட்ஜ் வந்து நம்மளுக்கு வந்து கிரியேட் பண்ணுதோ அதை என்ன பண்ணுறோம் நம்ம, வி இக்னோர் அண்ட் அவாய்ட் ஆல் எட்ஜஸ் இந்த கிரியேட் ஏ சர்க்கியூட். ஓகே, வி கேன் சி த கிராஃப். we remove the value. ஓகே, we can remove பாருங்கள் ஃபஸ்ட்டு கிராஃப் இது. ஸோ இதில் ரிமூவ் பண்ணியிருக்கோம், இந்த 4ன்றதை ரிமூவ் பண்ணியாச்சு. அகெயின் இந்த 6ன்றதை ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகேவா. ஸோ அகெயின் அடுத்தது 4 6. ஸோ 4 6 அகெயின் அடுத்தது 5 ரிமூவ் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ண வேல்யூவோட இதெல்லாம் சேரும்போது அந்த எட்ஜ் சேரும்போது நம்மளுக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா க்ளோஸ்டு சர்க்கியூட் ஃபார்ம் ஆகுது. சர்க்கியூட் எக்ஸிஸ்ட்னா கண்டிப்பாக அதை வந்து ட்ரீயாக இருக்க முடியாது. ஸோ அதனால் வந்து அதை என்ன பண்ணுறோம், நம்ம எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணுறோம். இக்னோர் அண்ட் அவாய்ட் ஆல் த எட்ஜஸ் இன் த கிரியேட்டிவ் சர்க்கியூட். ஓகே, நம்ம சூஸ் பண்ண வேல்யூ ஃபஸ்ட் வேல்யூனா 2, அகெயின் அடுத்தது 3. ஸோ அதுக்கு அடுத்தது 4 சூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்னது சர்க்கியூட் ஃபார்ம் ஆகுது. ஸோ சர்க்கியூட் கண்டிப்பாக ஃபார்ம் ஆகக்கூடாது. ஸோ அது மாதிரி எந்த வேல்யூஸ் இருக்கோ, சர்க்கியூட் ஃபார்ம் பண்ணுற மாதிரி எந்த வேல்யூஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், டெலீட் பண்ணிடுறோம். ஸோ வி கேன் இக்னோர் த ஆல் எட்ஜஸ் that create a circuit. So next, so we are left with only one node to be added. Okay, left with the between the two least cost available. அடுத்தது வந்து என்னம்னா அந்த ரீடிங்கில் இருக்கிற 2 3 4 5 6க்கு அப்புறம் நம்ம என்ன இருக்குது அப்படின்னா 7 and 8. ஓகேவா, 7 and 8 அப்படின்னா we shall add the edge with the cost is 7. ஓகேவா. இப்போ என்ன பண்ணோம், 2 2 எடுத்துட்டோம் ஃபஸ்ட்டு. அகேன் அடுத்து 3 3 எடுத்துட்டோம். ஸோ இப்போ அடுத்த வேல்யூ என்னவா இருக்குது அப்படின்னா 7 இருக்குது. 7 என்ன பண்ணுறோம், அந்த எட்ஜோடு ஆட் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ வி கேன் கவர் த ஆல் த வெர்டிசஸ் ABCD இன் TS. ஸோ எல்லா எட்ஜும் எல்லா வெர்டிசஸும் கவர் ஆகிருக்கு. ஓகேவா. வி கேன் ஆட் த எட்ஜ் 7. ஸோ நெக்ஸ்ட்டு பை ஆடிங் எட்ஜ் S, A, we have included all the nodes of the graph and we now minimum cost spanning tree will be exist. ஓகே, அந்த இதை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ வந்து எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சு. we may find that output spanning tree of the same graph use the two different algorithm is same. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு கிராஃப் எடுத்து ஸோ எப்படி அப்ளை பண்ணால் அதே மாதிரி டிஃப்ரெண்ட் அல்காரிதம், ஸோ மெனி அல்காரிதம் வில் பி அவைலபிள். ஸோ இந்த மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ ஃபைண்ட் பண்ணுறதுக்கு. ஓகேவா. ஸோ இதில் நம்ம மினிமம் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு மினிமம் சூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி மினிமம் வேல்யூ நம்ம சூஸ் பண்ணும்போது அது என்ன பண்ணக்கூடாது, சர்க்கியூட்டை வந்து ஃபார்ம் பண்ணக்கூடாது. ஸோ அப்படியே சப்போஸ் சர்க்கியூட் ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது என்னது, அந்த எட்ஜஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், we can delete or ignore all edges. ஓகேவா. ஸோ அகெயின் அடுத்தது என்ன பண்ணோம், நெக்ஸ்ட்டு மினிமம் சூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் மினிமம்ன்றது 7. ஸோ அதை வந்து கண்டிப்பாக நம்ம ப்ரீவியஸாக சூஸ் பண்ண எந்த வேல்யூவோட சர்க்கியூட்டை வந்து ஃபார்ம் பண்ணாது. ஸோ அடுத்து வந்து 7 நெக்ஸ்ட்டு 7. ஸோ திஸ் இஸ் த மினிமம் காஸ்ட் ஸ்பேனிங் ட்ரீ. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.